இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வெரி ஈஸியாக இருந்தது. நேற்று மார்னிங் அவங்க இதில் உட்காரும்போது 2 நாளில் இதில் என்ன பெருசாக கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு உட்காந்துருந்தோம். 2 நாளுக்குள்ளே இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாஸ் மோட்டார்ஸுடைய ஒரு சேர்மனாகவும் எம்டியாகவும் எனக்கு இது வந்து ஒரு பெரிய கௌரவமாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இது வந்து கிடச்சதே இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்ப மாதமாக இந்த கிளாஸுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிளாஸ் கொடுக்குற நேரம் எனக்கும் நான் வர நேரம் கிளாஸுக்கும் செட் ஆகலை. பட் இப்போ எனக்கு அது எல்லாம் அமைச்சு கொடுத்தோம். அதனால நமக்கு அது ஷூட் ஆகிடுச்சு. இப்போ இவி செக்டார் பார்த்து பயப்படவோ இல்லை இது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனான ஒரு பிஸ்னஸ்ன்னு நினச்சோ இல்லை இது வந்து இந்த டெக்னிக்கல் ஃபீல்டுக்குள்ளே எதுவும் வருமானம் வராதுன்னு நினச்சோ பயந்துகிட்டு யாரும் இருக்காமல் கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இது வந்து வேறு லெவலில் பூம் ஆகும். இது சம்மந்தமான ஒரு படிப்பு இருக்குன்னு முதல்ல கேள்விப்பட்டது, அதுவும் 2014 இருக்கும்போது இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. என் பேர் ஹக்கீம் ராஜா. நம்ம வந்து இவி ஷோரூம் வச்சுருக்கோம் தஞ்சாவூரில். கரண்ட்லி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக் மூலியமாக பார்த்தோம். நமக்கு வந்து பேசிக் இவி நாலேஜ் வந்து வேணும் அப்படின்றதுக்காக வந்தோம். நமக்கு ஆல்ரெடி பேசிக்காக என்னென்ன திங்ஸு அதோட பேர் என்ன அப்படின்றது தெரியும். பட் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய ஒர்க் எல்லாம் என்ன, இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஃபால்ட் அப்படின்னு வரும்போது அந்த ஃபால்ட்டை நம்ம வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒரு சவாலாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனராக அந்த எம்எம்ஐ ஒரு 2 days கிளாஸ் எடுத்திருந்தாலும் நல்ல க்ரோ இருந்தது. எனக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது சார். 100% ஒர்த்து. செலவு பண்ணிட்டு வந்ததுன்றதை விட நம்ம பிஸ்னஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த லேர்னிங்காகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இது நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இது இனிமேல் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் ஃபால்ட்டோ இல்லை வேறு ஏதாவது வரும்போது நமக்கு ஒரு பயம் இருக்காது. ஸோ ஈஸியாக அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணுன்ற ஒரு ஐடியான்றதில் அது கண்டிப்பாக கிளியரே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் சேர்ந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக யாருமே வந்து தான் செஞ்ச ஒரு கற்றுக்கிட்ட ஒன்றை வந்து பிஸ்னஸாக தொழில் பண்ணி அதில் வெளியில் யாருக்கும் 4 பேருக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பிஸ்னஸ் நடத்துவாங்க. இதை வந்து 4 பேர் கற்றுக்கணும் அப்படின்றத ஒரு முயற்சியாகவே எடுத்து பண்ணுறீங்க. அதுக்கே முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நாங்கள் தெரிவிச்சாகணும். உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம போய் சைனாவில் அதை போய் லேர்ன் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து நம்ம இதை ஒரு பிஸ்னஸ் ஆக்கி இதுலேருந்து பைசா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இதை வச்சு இதனால் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் உருவாகணும். ஃப்யூச்சரில் இந்த இவி பிஸ்னஸில் எங்கேயுமே வந்து லேக் எங்கேயும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி இவி பிஸ்னஸ் லேகு கஸ்டமர்ஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா பயம், இதுக்கு யாரும் டெக்னீஷியன் இல்லை. அதே மாதிரி எங்கேயுமே வந்து இதுக்கு சர்வீஸ் சரியாக பண்ண மாட்டாங்க. ஈவன் பெரிய கம்பெனிங்களையுமே அவங்க வந்து ப்ளேம் பண்ணுறது கொண்டே சர்வீஸ் கொடுத்தேன் 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு. மெயின் ரீசன் டெக்னீஷியன்ஸ் இல்லை. போதுமான டெக்னீஷியன்ஸ் இதுக்குள்ளே வராததுக்கு ரீசனும் இதுக்கு சம்மந்தமான ஒரு படிப்பும் தெளிவும் வேறு இடத்துல இல்லை. ஸோ இது சம்மந்தமான ஒரு படிப்பு இருக்குன்னு முதல்ல கேள்விப்பட்டது, அதுவும் 2014 இருக்கும்போது இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ நாங்கள் லேட்டாக வந்தாலும் கூட இது வந்து இப்போ பூம் ஆகக்கூடிய ஒரு செக்டார். கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் வரும். இதை நீங்கள் ஒரு பெருசாக எடுத்து பண்ணுறதுக்கே முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுங்க நாங்கள் கொடுத்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மறுபடியும் 30 வருஷம் இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு நான் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு. நான் 10 வருஷம் கழிச்சு இனிமேல் போய் படிக்கணும், நோட்டெலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய பயம் இருந்தது. சரி என்ன படித்து எப்படியுமே ப்ராக்டிக்கல் தியரி அப்படின்ட்டு ஒரு சலிப்போடு தான் இங்கே வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இல்லை அது மாதிரியே கிடையாது, இது வேறு ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டோம். இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வெரி ஈஸியாக இருந்தது. ரொம்ப குஷியோ. நேற்று மார்னிங் அவங்க இதில் உட்காரும்போது 2 நாளில் இதில் என்ன பெருசாக கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு உட்காந்துருந்தோம். 2 நாளுக்குள்ளே இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறோம். அது ஒரு பெரிய இது சார் உங்களோடதில். ஒரு பேட்டரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரியுடைய செல்ஸை நம்ம வந்து ஐஆர் செக் பண்ணணும். ஐஆர்ன்றது இதுக்கு பேர் ஐஆர் டெஸ்டிங் மிஷின் சொல்லுது. இது ஆன் ஆகிடுச்சிங்களா? இதுக்கு பேர் நான் வந்து இன்டர்ரெஸ்ட் உள்ள செப்பரேட்டர் இருந்துச்சுல்ல, அந்த செப்பரேட்டர் வந்து வீங்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த இதாக வைப்போம். இதை செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ 4 பேட்டரி இருக்குது. 4 பேட்டரியும் என்ன டைப்பில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பேட்டரி செத்துருச்சு. 2.8 3.2 வோல்ட்டு 2.5 இன்டர் ரெசிஸ்டன்ஸ் ஐஆர்னு சொல்லுவோம். இது ஓகே, இது ரொம்பவே கம்மியாக இருக்குது. பேட்டரி வீக். அடுத்து ஆவரேஜாக 6 இருக்கணும். இது
பேட்டரி டெட்டு 0 வோல்ட் தெரியுதா? இது பேட்டரி டெட்டு. இப்போ நீங்கள் சீரியஸ் பண்ணும்போது 6.4 வோல்ட்டு 6Ah தான். இப்போ இதை விட்டுருங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 3.2 வோல்ட் 12Ah. ஓகேவா? இப்போது இது 3.2 வோல்ட் 6Ah சேர்த்துனா 3.2 வோல்ட் 12Ah சேர்த்துட்டிங்கன்னா 6.4 வோல்ட் 12Ah. புரியுதா? பட் எனக்கு தெரிஞ்சு 2 நாள் ஓகே. பட் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் சார். என்னோடய கோல் வந்து இப்போதைக்கு நாங்கள் பிஸ்னஸ் வந்து வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு மேனுஃபேக்சரர் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோல். ஸோ நம்ம வந்து ஓனாக நம்ம வெஹிக்கிளை ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி நம்மளே அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். இல்லைனா இந்தியாவிலேயே அதை மேக் இன் இந்தியா ஸ்கீம் மூலயமா ஃபுல்லாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளோட பிராண்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆர் ஆல் ஓவர் த இந்தியா த்ரூ அவுட் நம்ம கொண்டு போகணும். அதுதான் நம்மளுடைய பெரிய கோல். ஸோ அந்த விஷயம் நோக்கி தான் மாஸ் மோட்டார்ஸ் நகருது. ஸோ அந்த மாஸ் மோட்டார்ஸுடைய ஒரு சேர்மனாகவும் எம்டியாகவும் எனக்கு இது வந்து ஒரு பெரிய கௌரவமாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இது வந்து கிடச்சதே இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்ப மாதமாக இந்த கிளாஸுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிளாஸ் கொடுக்குற நேரம் எனக்கும் நான் வர நேரம் கிளாஸுக்கும் செட் ஆகலை. பட் இப்போ எனக்கு அதை எல்லாம் அமைச்சு கொடுத்தா அதனால நமக்கு அது ஷூட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவி செக்டாரை பற்றி பயப்படவோ இல்லை இது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனான ஒரு பிஸ்னஸ்ன்னு நினச்சோ இல்லை இது வந்து இந்த டெக்னிக்கல் ஃபீல்டுக்குள்ளே எதுவும் வருமானம் வராதுன்னு நினச்சோ பயந்துக்கிட்டு யாரும் இருக்காமல் கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. சில இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இது வந்து வேறு லெவலில் பூம் ஆகும். நானே அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்தேன். நான் ஃபாரின்லலாம் இருந்து நான் பார்த்தப்போ இன்னும் அந்த வளர்ச்சியெல்லாம் இந்தியா இன்னும் எட்டலை. ஸோ இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ஆகும் அதை எட்டுறதுக்கே. நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்ததை எட்டுறதுக்கே இன்னும் 10 இயர்ஸ் இந்தியா ஆகுங்கும் போது ஸோ நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணால் கூட இதோடைய பூம் உங்களை வேறு எங்கேயோ கொண்டு போய் நிற்கும். ஸோ நீங்கள் அன்றைக்கி இது முன்னாடியே கற்றுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமேன்னு ஃபீல் பண்ணாமல் எர்லியராக வந்து கற்றுக்குங்க. தேங்க்யூ எம்எம்ஐ.